இப்போ தமிழக அரசு ஒதுக்குற காசுங்கிறது கிட்டத்தட்ட 41,000 கோடியை வந்து கல்விக்கு ஒதுக்குறதா எல்லாரும் சொல்றாங்க. ஒதுக்கிட்டு இப்போ இந்த 2,152 கோடிக்கு நம்ம வெயிட்டிங். இப்போ இந்த காசு வந்த உடனே அண்மையில் அன்பில் மகேஷ் சொன்னார் தெரியுங்களா, ஒரு 10,000 பள்ளி கட்டிடங்கள் தமிழ்நாட்டில் இருந்து விழுந்து போகிற நிலையில் இருக்குது. அதால் அங்கே இருக்கிற ஏஹெச்எம்லாம் போய் ஊரில் அங்கங்கே கெஞ்சி கூத்தாடி அவங்களையாவது காசை வாங்கி அந்த கட்டடத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டு இருக்குது என்று சொன்னால் ₹3.18 இருந்த கக்கூஸ் கிளீனிங் ₹368 உயர்ந்திருக்கு சார். அந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை தரம் உயரணும் இல்லை. என் கக்கூஸ் உயர்ந்திருக்குது, என் கக்கூஸ் உயர்ந்திருக்குது, கக்கூஸுக்கு ரேட்டு கிளீனிங் ரேட் உயர்ந்திருக்குது. கக்கூஸுக்கு போகிறேன்னா அப்படியே தானே இருக்கிறேன். நமக்கு தேவை புதிய கல்விக் கொள்கையா பதிய கல்விக் கொள்கையா, நாம் இந்திய எதிர்க்கிறோமா இல்லை இந்திய வந்து ஏற்றுக்கிறோமாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இங்கே தரப்படுகிற கல்வி கூட வந்து ஒரு சரியான கல்வி இல்லைல்ல. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இங்கே புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படலை. அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்போ கடுமையாக எடப்பாடியார் வந்து அவர் வந்து எடுபடி ஆட்சி, அது அடிமை ஆட்சி, அவங்க பாரு ஒத்துப்பாங்க, அவங்க செஞ்சிருவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. நீட்டை கூட சொன்னீங்க. ஆனால் அடிமையாட்சி என்று சொல்கிற எடப்பாடியார் ஆட்சியில் தான் அதுவும் உங்களால் விமர்சிக்கப்பட்டது. அவருனா அடிமையெல்லாம் இல்லை. 1434 கோடியை வாங்கிக்கிற போது சார் நீ சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சுனுக்கிறேன் சார், சும்மா எங்கள் ஆளுங்க கத்துவானுவான் தமிழ்நாட்டில், சும்மா கட்டி ஒன்று தமிழ் ஹிந்தி அது இதுன்னு கத்துவானுங்க. அவனுங்க வாயில் மண்ணை போகிறதுக்கு நான் நைஸாக இதை செஞ்சிடறேன் சார், நீ காசு கொடு சார் அப்படி தானே சொல்லி வாங்கியிருக்கோம். அதால தானே இந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு சார். இதில் ஏதாவது மாற்றம் வேணும்னா நம்ம உரிமை அது, அதை போராடி இல்லை அதை பேசி நீங்கள் வாங்குங்க. ஆனால் காசை வாங்கிட்டு நீ காசை வாங்கலன்னு எங்களை ஏமாத்துறது தெரியுதா? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இன்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கும் இடையில ஒரு போரே வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையிலான ஒரு மோதல். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசுறாங்க. பேசும்போது நமக்கு வர வேண்டிய சுமார் 2,000 கோடி ரூபாயை புதிய கல்விக் கொள்கையில வர வேண்டிய ரூபாயை கொடுக்கணும் அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதிலளிச்சு பேசும்போதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியே கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இதே தமிழச்சி தங்கபாண்டியனும் மாநில அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சில திமுக அமைச்சர்கள் நேரடியாக வந்து, அதாவது திமுக எம்பிக்கள் நேரடியாக வந்து என்கிட்ட உறுதி கொடுத்தாங்க, புதிய கல்விக் கொள்கையை திமுக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க. ஆனா இப்போ திடீர்னு யூ-டர்ன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சரி, அந்த காசு வந்துடுச்சா இல்லையா? இல்ல, அந்த காசுக்காகத்தான் நாங்க தமிழச்சி தங்கபாண்டியன் குரல் கொடுக்குறாங்க. சரி, குரல்கள்லாம் கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேயும் குரல் தானே கொடுத்தீங்க. அந்த மாதிரி அங்கே போய் குரல் கொடுத்து நீங்கள் சொல்கிற அந்த 2,152 கோடி வந்துதா வரலையா? இல்ல, அந்த பணம் இன்னும் வரலையா? வர சொல்லி வாங்கி வந்துடுவாங்க நம்பலாமா? அங்கு குரல் ஒலிச்சிருக்காங்க, நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்குது. சரி, இனி மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மொத்தத்தில் ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 3,586 கோடி. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 2,152 கோடி வரலன்றீங்க. அப்போது 434 கோடி 1434 கோடி 1434 கோடி வாங்கிட்டீங்களா? என்ன சொல்லி வாங்கினீங்க? இன்றைக்கு இந்த விவாதத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் 2 தவணையாக இந்த பேலன்ஸ் காசை நீங்கள் வாங்கிட்டீங்க. அதாவது 1434 கோடியை 2 தவணையாக வாங்கியிருக்காங்க. 2 தவணை வாங்குகிற போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம். குழு அமைச்சு இதோட சாதக பாதகங்களை ஆய்ந்து இதில் எப்படி தமிழ்நாடு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு எம்ஓயில் சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 தவணையாக வாங்கியிருக்கிறாங்க. அது வாங்கிட்டு வந்த பிறகு தான் இங்கே ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு என்ன தான் சொல்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், நம்ம இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகிற போது மத்திய அரசு சொல்லுகிற அந்த நடைமுறைகளை தாண்டி நல்ல பிள்ளைப்பா, நம்ம சொன்னதை விட அருமையாக செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு நீங்கள் கூடுதலான பல விஷயங்களை அவர்கள் மனது குளிர்வதற்கு நீங்கள் செய்கிறீங்க. அதனால் இதில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜவஹர் நேசன் என்ற ஒரு கல்வியாளர்
பிச்சிங்கன்னு போனதை பார்த்தோம். அவர் இன்டர்வியூவும் பார்த்தோம். அப்போது அவர் சொன்னதற்கும் இந்த 2 தவணை நீங்கள் வாங்கினதுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் ஏற்கனவே என்னவோ சொல்லி அந்த காசை வாங்கியிருக்கீங்கன்றது தான் நமக்கு புலப்படுது. இப்போது இவங்கெல்லாம் சொல்கிறது அந்த 2152 கோடி. இப்போ தமிழக அரசு ஒதுக்குற காசுங்கிறது கிட்டத்தட்ட 41,000 கோடியை வந்து கல்விக்கு ஒதுக்குறதா எல்லாரும் சொல்கிறாங்க. ஒதுக்கிட்டு இப்போ இந்த 2152 கோடிக்கு நம்ம வெயிட்டிங். இப்போ இந்த காசு வந்த உடனே அண்மையில் அன்பில் மகேஷ் சொன்னார் தெரியுங்களா, ஒரு 10,000 பள்ளி கட்டிடங்கள் தமிழ்நாட்டில் இருந்து விழுந்து போகிற நிலையில் இருக்குது. அதால் அங்கே இருக்கிற ஏஹெச்எம்லாம் போய் ஊரில் அங்கங்கே கெஞ்சி கூத்தாடி அவங்களையாவது காசை வாங்கி அந்த கட்டடத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டு இருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் வர வேண்டிய இந்த 2152 கோடி. அது வந்திருந்தால் நாங்கள் அந்த பில்டிங்லாம் சரி பண்ணியிருப்போம் அப்படி சொல்ல வராங்களா? இந்த 2152 கோடி வந்திருந்தால் இன்றைக்கு இந்த கன்சாலிடேட் சேலரியில் இருக்கிற வாத்தியார்களுக்கு சம்பளம் தரல, அது வந்தால் நாங்கள் கொடுத்துருப்போம். இன்னும் அதுனா தங்க நோட்டாது, இதே காசு தானே அதுவும். நீங்கள் 41,000 கோடியில் கொடுக்க முடியாததை, செய்ய முடியாததை இப்போ இந்த 2152 கோடிக்காக வெயிட்டிங். இது யாரை நம்ப சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் இப்போ வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இங்கே புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படலை. அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ கடுமையாக எடப்பாடியார் வந்து அவர் வந்து எடுபடி ஆட்சி, அது அடிமை ஆட்சி, அவங்க பார் ஒத்துப்பாங்க, அவங்க செஞ்சிருவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. நீட்டை கூட சொன்னீங்க. ஆனால் அடிமை ஆட்சி என்று சொல்கிற எடப்பாடியார் ஆட்சியில்தான் அதுவும் உங்களால் விமர்சிக்கப்பட்டது. அவருனா அடிமையெல்லாம் இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஒரு குழு போட்டோம், பார்த்தோம், அது வந்து 10% நீட் இங்கே இருக்குது, நாங்கள் வந்த உடனே 10% நிறைவேற்றுறோம்னு சொன்னீங்க. இன்னி வரைக்கும் 7.5 குறைக்காமல் இருக்கிறீங்களே, அதையும் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறீங்களேன்னு தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைய நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கிற போது கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க? அவர் விட்டுருவார் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காலை உணவு திட்டம் இதில் இருக்குது, இல்லந்தோறும் கல்வி, இந்த நாளைய முதல்வனா, இந்த மாதிரி பல திட்டங்களை, அது எல்லாமே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற திட்டங்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய திட்டங்களை தான் இங்கே பேர் மாற்றம் செய்து இங்கே தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. அப்போது நீங்கள் எப்போ எங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, நீங்கள் ஏற்கனவே இந்த 1434 கோடியை வாங்கிக்கிற போது, சார் நீ சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சுன்னுக்கிறேன் சார், சும்மா எங்கள் ஆளுங்க கற்றுவானுவா தமிழ்நாட்டில், சும்மா காட்டி ஒன்று தமிழ் ஹிந்தி அது இதுன்னு கற்றுவானுங்க, அவனுங்க வாயில் மண்ணை போகிறதுக்கு நான் நைஸாக இதை செஞ்சிடறேன் சார், நீ காசை கொடு சார் அப்படி தானே சொல்லி வாங்கியிருக்கணும். அதால் தானே இந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. சார் இதில் ஏதாவது மாற்றம் வேணும்னா நம்ம உரிமை அது, அதை போராடி இல்லை அதை பேசி நீங்கள் வாங்குங்க. ஆனால் காசை வாங்கிட்டு நீ காசை வாங்கலன்னு எங்களை ஏமாத்துறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காசு ஒரு பெரிய காசு இல்லை. இன்றைக்கி சும்மா சார் டாய்லெட், இப்போ நம்ம டாய்லெட்லேயே இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது தெரியுங்களா? முதல்ல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சென்னை மாநகராட்சி வந்து டாய்லெட்டை கழுவிந்தாங்க சார். அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம சென்னை மாநகராட்சியில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் வந்து இங்கே இருக்கிற டாய்லெட்டுக்கெல்லாம் கழுவிருந்தாங்க. அப்போது சென்னை மாநகராட்சி இப்போ ஒரு சீட், அதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்னா பெண்கள் போகிறதுக்கு ஒரு 10 இருக்கும், ஆண்கள் போகிறதுக்கு ஒரு 10 இருக்கும். அப்போ அது இஸ் கன்சிடர் ஆஸ் 20 சீட் டாய்லெட். இது அப்போது அந்த ஒரு ஆள் போகிறது அந்த கிளாஸ்ன்றோம்ல, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 3.18 காசு ஒதுக்கியிருந்தாங்க. அப்போது ஒரு 10 டாய்லெட் இருக்குன்னு வச்சுங்க, 30 ரூபா 31 ரூபா 80 காசு ஒதுக்கியிருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் சரியில்லை, வேறு ஒரு ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அந்த 3.18 காசு ஒதுக்குற போது ராயபுரம் ஜோனில் 1431 டாய்லெட் இருந்தது சீட்ஸ். அதுக்கு வந்து மொத்தமாகவே 16.62 ரூபா பெர் இயருக்கு செலவாச்சு சார். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எப்பா என்னப்பா அது டாய்லெட்லாம் இப்படி க்ளீனாகவே இல்லை, கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணோம்பா அப்படின்னு ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ உயர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள். இப்போது ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாங்கக்கூடிய சேலரியில் ஒரு 10% ஒரு 20% வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 3 ரூபா 18 காசு ஒரு டாய்லெட்டுக்கு இருந்த க்ளீனிங் காசை 78 ரூபா ஆக்குறாங்க ஒரு சீட்டை க்ளீன் பண்ணிட்டு. அந்த 2023 அதை ஆக்கி அதை கொடுத்துட்றாங்க சார். அதில் என்ன பண்ணுறாங்க,
ஒரு 2519, அதாவது இந்த டாய்லெட் ஒன்று போட்டாங்க தெரியுங்களா, அங்கங்கே அந்த மோடி திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு அதையெல்லாம் சேர்த்து இந்த ரேட்டை போட்டு மொத்தத்துக்கு 3,58,00,000 ஒதுக்குறாங்க சார். அது 16 லட்சம் சம்திங் இருந்தது, இப்போ 3 கோடியை தாண்டி. அதான் இப்போ 3.3 ரூபா 18 காசு இருந்தது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 78 ரூபாய் ஆகுதுன்னா அப்புறம் கணக்கு பண்ணி பாருங்களேன். 25% இன்க்ரிமெண்ட், 24.5% எக்ஸாக்டாக சொன்னான் ஆகுது. இது என்ன பண்ணுறாங்க, இதுவும் பத்தலை, என்ன 78 காசு போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணதற்கு 363 ரூபா 9 காசு ஒதுக்கி இவங்க எல்லாம் செட்டப்லாம் பண்ணி இதை வந்து பண்ணி விட்டுறாங்க சார். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24.5% ஜம்ப் ஆகி, அதாவது 3 ரூபா 18 காசுலேருந்து 24 ஜம்ப் ஆகி 78 ஆகுது. 78லேருந்து திரும்பவும் ஒரு 24.5% ஜம்ப் ஆகி 363 ரூபா 9 காசு வந்து நிற்கிது இன்றைக்கு. அப்படி கணக்கு பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஜோனில் இருக்கிற எல்லா டாய்லெட்டையும் விட்டாங்க சார். இது மொத்தமாக கணக்கு போனால் கிட்டத்தட்ட 1167 கோடி ரூபாய் வருது. சுமார் 16 லட்சத்தில் இருந்தது, அங்கே 1000 கோடியாக தாண்டிடுச்சு. 16 லட்சத்தில் இருந்தது. இது ஒரு கம்பெனி எடுக்குது. அதான் இதில் எழுந்த கேள்வியே அதுதான். அங்கே துப்புரவு பணி, அதாவது கிளீன் பண்ணக்கூடிய வேலையில் செய்யக்கூடிய பணியாளருக்கு இந்த தொகை போய் கிடைச்சதா, இல்லை இதை வந்து இடையில இருக்கக்கூடிய கம்பெனி ஆதாயம் தேடியதா? இப்போ நீங்கள் அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸை போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் 51 பேர்லேருந்து 200 பேர் இருக்காங்க. சரி, அவங்க கூட அட்மினிஸ்ட்ரேட் லெவலில் இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ மிச்சம் இருக்கிறவங்க யார்? இப்போ ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறவனுக்கு நீ 363 ரூபா கொடுத்துருவியா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10 டாய்லெட் அதில் இருந்துச்சு அப்படின்னா 3068 ரூபா வருது. 20 டாய்லெட் இருந்தால் 7000 ரூபாய் வருது ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 2 லட்சம், 7 3 21, 2,10,000 ரூபா, 10,000 ரூபா வரும். ஒரு கக்கூசை மெயின்டைன் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? ஒரு ஆளை வேலைக்கு போட்டால் ஒரு 500 ரூபா, இல்லை சார் ஒரு 1000 ரூபா கூட போடு சார், மாதம் 30,000 ரூபா, மிச்சம் 1,70,000 சார். இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டு காசு வேஸ்ட் ஆகுது. சரி, இந்த கம்பெனி ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. அந்த கம்பெனியோட ஏஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னா, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னே தான் கம்பெனியை தொடங்கியிருக்காங்க. பார்த்தோம்னா இதுக்காகவே இது தொடங்கப்பட்ட கம்பெனியோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது இல்லை. அந்த கம்பெனியோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, அப்புறம் யூட்டிலிட்டிஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது குடிக்கிற தண்ணி, கழிவு தண்ணீர், பெருக்கிறது, துடைக்கிறது, அந்த மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கான விஷயங்களே செய்கிற நேச்சர் ஆஃப் ஒர்க் அது. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், 3 ரூபா 18 காசு இருந்த கக்கூஸ் கிளீனிங் 368 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு சார். அந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை தரம் உயரணும் இல்லை? என் கக்கூஸ் உயர்ந்திருக்குது, என் கக்கூஸு உயர்ந்திருக்குது, கக்கூஸுக்கு ரேட்டு, கிளீனிங் ரேட்டு உயர்ந்திருக்குது. கக்கூஸுக்கு போகிறேன்னா அப்படியே தானே இருக்கிறேன். ஒரு தடவை எஸ்வி சேகர் தான் சொன்னார் நினைக்கிறேன், ஏன் இலவசமாக 1 ரூபாய்க்கு அரிசி தரீங்க, அரிசியை தின்ட்டு கக்கூஸ் போனால் 5 ரூபா கேட்குறாயா அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே இலவச கக்கூஸ். ஆனால் இலவசங்கள் அங்கே வந்து இருக்கா? ஒருத்தன் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துன்னு இருப்பான்ல, போகும்போதே காசு அங்கே மேலே வச்சுட்டு தான் உள்ளே போகணும், அது வேறு தனி. அப்போது அந்த வருமானமே அதை மெயின்டைன் பண்ணுற காசாக கூட சில இடத்துல இருந்துடும். அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஒதுக்கப்பட்ட காசு, இந்த இவங்க சொல்கிற டெண்டர் 1167 கோடி, இது வந்து இப்போது நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிப்ரவரி 27 இப்போது 2025 வந்தது. நீங்கள் ஒரு 2152 கோடி ரூபாய்க்கு நாங்கள் சண்டை போடுறோம், 40 எம்பிக்கள் சேர்ந்துன்றீங்க. இந்த பக்கம் அப்படியே அதில் பாதி யாருக்கோ போகுது. இப்படி இருக்கிற நிலையில் தான் சார் இந்த அரசாங்கம் இயங்குகிறது. அதால் இவங்க நமக்கு தேவை புதிய கல்விக் கொள்கையா, பதிய கல்விக் கொள்கையா, நாம் இந்திய எதிர்க்கிறோமா இல்லை இந்திய வந்து ஏற்றுக்கிறோமாங்கிறது 2வது விஷயம். ஆனால் இங்கே தரப்படுகிற கல்வி கூட வந்து ஒரு சரியான கல்வி இல்லைல்ல. ஏற்கனவே இருக்கிற இருமொழி கொள்கை ஏன் வந்து இப்போ +1 வந்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 11,000 சில்லற பேர் எக்ஸாமுக்கே வரமாட்டான். ஏன் வரமாட்டான் சார்? ஏதோ ஒரு 10-50 பேருக்கு ஜுரம் வந்தது, கீழே விட்டான், இவ்வளோ வீட்டில் யாரும் செத்துட்டாங்க, போயிட்டாங்க, ஆயா செத்துட்டா, பாட்டி செத்துட்டா அப்படின்னு கூட இருக்கட்டும் சார். 11,000 சில்லற பேர் எப்படி சார் எக்ஸாமுக்கு வராமல் இருப்பான்? அதான் என்ன காரணமாக இருக்கும்? 11,000னா பெரிய ஒரு மாணவர்களுடைய எண்ணிக்கை இல்லை, என்ன காரணம்? வந்தால் ஃபெயில் ஆகிடும், அடுத்த முறை சேர்த்து எழுதிக்கலாம். ஃபெயில் ஆகிட்டா அசிங்கமாகிடும்ல, எல்லாம் சிரிப்பான் கூடக்கிறவங்களாம். பட் +1 ஃபெயில் ஆனால் +2 போயிடலாம். பட் சேர்த்து அதை எழுதணும்னு வச்சுங்க, அது அவனுக்கு ஒரு அசிங்கமாக இருக்குல்ல. கேட்டால் சொல்லிக்கலாம்ல, பையா போட்ட தடவை வரலப்பா, நான் ஆப்ஷன் ஆகிட்டேன்ப்பா
ஃபெயிலுன்னு சொல்கிறது எப்படி இருக்குது, ஆப்சன்னு சொல்கிறது எப்படி இருக்குது. அப்போ அவனோட இயலாமை தானே அது. பெரும்பான்மையான மாணவர்களில் அந்த தமிழ் எழுதுகிற இயலாமை தானே அது. இப்படி தான் சார் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. இதில் இவங்க புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, அது இதுன்னு ஏதாவது உருட்டி கிருட்டி இவங்க போடுறதே ஒரு செட்டப் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட 40-46,000 கோடி வந்து கல்விக்கு ஒதுக்கிட்டு இந்த 2,152 கோடியில் தான் வந்து முட்டி நிற்குதாப்பா. இது கொடுத்தவொடனே எல்லாருக்கும் வாஜாருக்கு சம்பளம் கொடுத்துருவான், எல்லா பில்டிங்லாம் பூசிடுவான், கல்வித்தரம் வந்து ஒழுங்காயிடும். இந்த போன தடவை 11th எக்ஸாமில் வந்து தமிழ் எழுதாமல் ஒன்றாம் தெரியுமா பசங்க, நம்ம பசங்க அவனுக்கு திருப்பி எக்ஸாமுக்கு வந்துடுவானுவ. இது என்னது இது? ஆகவே இது வந்து முழுக்க இன்றைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இது ஒன்று நடக்குது, ஒரு டாஸ்மாக் விவகாரம் ஒன்று நடக்குது. இது எல்லாம் மடைமாற்றுவதற்கு, ஒரு செய்தியாக்குறதுக்கு மட்டுமே இவங்க இதை பயன்படுத்துகிறாங்க தான் நான் பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.